பல யூடியூப் சேனல்ல உட்காந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. தெருவில் போறவங்க ஸ்போக்ஸ் பர்சனா பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு. ஒரு ஆழ்ந்த அரசியல் தெரிஞ்சவருக்கு யாராவது இந்த மாதிரி பேசுவாங்களா? இந்த மாதிரி ஒரு ஒருமையில பேசுவாங்களா? தெருவுல போறோம்னு சொல்றதெல்லாம் உங்களை மாதிரி எங்கதான் வெளிப்படையா சொல்றாருங்க. பேர் சொல்லி சொல்றாருங்க. லோயலா மணி மற்ற ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி தெருவுல போறவங்க நான் பதில் சொல்ல மாட்டேன் பேர் சொல்லி சொல்றாருங்க அவரு. இது ஒரு அரசியல் விமர்சகர் பண்ற வேலையா இதெல்லாம்? நீங்க என்ன அப்படி அரசியல் தெரியும்? ரஜினிக்கு 50% ஓட்டுன்னு கம்பு சுத்தின ஆளு தானே நீங்க? RSS கம்பு சுத்துற ஆளு தானே நீங்க? பாஜக கம்பு சுத்துற ஆளு தானே நீங்க? நாங்க என்ன மோதிரத்துக்கு வேலை பாக்குறோமா? நாங்க என் தலைவருக்காக நாங்க வேலை பார்க்கறோம். எந்த விதமான ஆதாயம் தேடாம மக்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்களை பார்த்து தெருவில் நிக்கிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதை விட இல்ல, அந்த வார்த்தை கூட இல்லைங்க. அதை விட மோசமா எங்களால பேச முடியும். என் தலைவர் கொடுத்த பொறுப்பு தூக்கி அடி ஓரம் வச்சுட்டு வந்தோம்னா அவரை விட கீழ்த்தரமா எங்களால பேச முடியும். அதை நாங்க செய்ய மாட்டோம். ஏன்னா எங்க தலைவருக்கு அது பிடிக்காது. எங்க தலைவர் எங்களை அப்படி வளர்க்கல. எங்களுடைய வளர்ப்பு அப்படி கிடையாது. ஓகே. அப்போ ஒரு அரசியல் விமர்சகர் ஒரு வயசுல பெரியவர் அப்படின்னா நீங்க அதுக்கேத்த மாதிரி பேசணும். அன்றைக்கு டிபேட்ல நான் என்ன கேட்டேன்? இதே கேள்விதான் கேட்டேன். ரஜினிகாந்த் கம்பு சுத்தின நீங்க எங்க தலைவரை மட்டும் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்டேன். ஆதாரத்தை காட்டுறேன்னு சொன்னேன். அவரால் பேச முடியல. அன்னைக்கு வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு கட்டி முட்டம் கொடுத்து வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில ஒரு யூடியூப்ல உட்காந்து அவன் தெரு போறவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு யூடியூப்ல பேசுறாரு. திரும்ப ஏன் நேர்ல பேச வேண்டியதானே? ஏன் பயமா உங்களுக்கு? எங்களை யாரோ ஒருத்தர் டியூஷன் எடுத்து அனுப்பி விட்டுட்டா மாதிரியும் யாரோ சொல்றதை நாங்க வந்து ஒப்பிக்கிற மாதிரியும் இப்படி எல்லாம் வெளில பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே. எங்களுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லைங்க. எங்கள் தலைவர் சொல்றதை மட்டும்தான் நாங்க